ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த சேனல் கிரிக்கெட் சைடஸ்க்கு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்சிபி டீமோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இன்றைக்கி தான் ஆர்சிபி அன்பாக்ஸ் ஈவெண்ட் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது வந்து நீங்கள் ஆர்சிபியோட அஃபிஷியல் ஆப்பில் போயிட்டு பார்க்கலாம், லைவாக பார்க்கலாம். அண்ட் எனக்கு இதே மாதிரி தோணுது, இந்த சீசன் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் இருக்குது ஆர்சிபிக்கு அப்படின்னு தோணுது. பிகாஸ் எப்போவுமே பிக் நேம்ஸ் வச்சு போகிற ஆர்சிபி டீம் வந்து இந்த இயர் வந்து அண்டர் ரேட்டடான ஒரு பிளேயர்ஸ், ஒரு பேப்பரில் பிக் நேம்ஸ் இல்லாமல் போயிருக்காங்க. ஸோ லியாம் லிவிங்ஸ்டன், ரஜத் பட்டிதார் தான் கேப்டன் போட்டிருக்காங்க இந்த சீசனுக்கு. ஸோ அவரோட கேப்டன்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் கண்டிப்பாக விராட் கோலி வந்து பின்னாடி வந்து லீட் பண்ண போகிறாரு அவரை. அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட், டிம் டேவிட், இந்த மாதிரியான பிக் ஹிட்டர்ஸும் நிறையா இருக்காங்க. சப்போஸ் லியாம் லிவிங்ஸ்டன் வந்து ஃப்ளாப் ஆகிட்டாரு, சீசன் நல்லா ஆடலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பேக்கப்பாக டிம் டேவிடும் ரொமாரியோ ஷெப்பர்ட் இருப்பாங்க. அண்ட் எல்லாருமே சொல்கிறாங்க என்னன்னா, ஆக்சுவலி ஸ்பின் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. பட் என்னென்னா, குருணால் பாண்டியா ஒரு 4 overs அண்ட் ஸ்வப்னில் சிங் ஒரு 3 or 2 overs இந்த மிடில் இஃப் நீடட். ஆர் சுயேஷ் சர்மா ஒரு இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா மோஹித் ராதேன்னு ஒரு யங்ஸ்டர்ஸ் சான்ஸ் கொடுக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி சுயேஷ் சர்மா வில் பி ஏ டேர்னிங் பாயிண்ட்னு கண்டிப்பாக தோணுது. அவர் ஒரு கண்டிப்பாக ஒரு ட்ரம்ப் கார்டாக இருப்பார் கண்டிப்பாக. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் கேகேஆர் டீம் கூட நிறையாவே ஆடிருக்காரு. லாஸ்ட் சீசனும் பார்த்தோம், ஒரு இன்டெலிஜென்ட்டான பவுலர். ஏன்னா தான் ஒரு பாலில் வந்து 6 கொடுத்தாலுமே அடுத்த பாலில் ஒரு கம்பேக் கொடுக்குறது எப்படின்னு அவருக்கு தெரியும். அண்ட் ஜாஸ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால், இந்த 3 பவுலர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த சீசனோட ஆர்சிபியோட பெர்ஃபார்மன்ஸை தீர்மானிக்க போகுதுன்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் புவனேஸ்வர் குமார் வந்து நியூ பால் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தா தான் அடுத்தடுத்து வர பவுலர்ஸ் வந்து அவங்க மேலே ப்ரெஷர் இல்லாமல் அவங்களும் போட்டு ஸோ டீமை வந்து கரெக்டான வழியில் கொண்டு போக முடியும். ஸோ இப்போ வந்து புவனேஸ்வர் குமாரும் அடி வாங்கிட்டார் அப்படின்னா டாப்பில் அவரை எக்ஸ்பீரியன்ஸ் காட்டி கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுப்பார். இன்கேஸ் அவர் அடி வாங்கிட்டார் அப்படின்னா ஸோ மிடில் ஓவர்ஸில் விக்கெட் எடுக்காமல் ஆர்சிபி மாட்டிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த சீசன் வந்து லாஸ்ட் சீசன் பண்ண தப்பை அவங்க வந்து கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணி விளாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸ் போவாங்க. பிளே ஆஃப்ஸ் போயிட்டு அங்கேருந்து அவங்க ஒரு சின்ன சின்ன மார்ஜினில் தோக்குது. லைக் லாஸ்ட் சீசன் வந்து ஆர்ஆர் கிட்ட வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ண முடியாமல் தான் தோத்தாங்க. பிகாஸ் அவங்களுக்கு பவுலிங் வந்து ஹெல்ப் பண்ணல. செகண்ட் இன்னிங் பவுலிங்கை வந்து அவங்க கண்டிப்பாக ஸ்ட்ராங் பண்ணணும்னு கண்டிப்பாக நினச்சிட்டு இருப்பாங்க. அண்டு லெக் ஸ்பின்னர்ஸ் சுயேஷ் சர்மா, குருணால் பாண்டியா, இந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து கண்டிப்பாக மிடில் ஓவர்ஸில் விக்கெட் எடுத்தே ஆகணும். அப்படி இல்லைனா பார்ட் டைம் பவுலர்ஸ் லைக் ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆர் டிம் டேவிட் ஆர் ஜாக்கோப் பெத்தல், ஒரு ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவரும் நல்லா போடுவார். அவரை வச்சு போட்டு கூட ஓவர்ஸை ரன்ஸ் கொடுக்காம அண்ட் விக்கெட்ஸும் எடுக்க முடியும். அண்ட் விராட் கோலி இந்த சீசன் எவ்வளோ ரன்ஸ் அடிக்க போகிறாருன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். லாஸ்ட் சீசனே அவர் தான் வந்து ஆரஞ்சு கேப் வின்னராக இருந்தார். ஸோ இந்த சீசன் அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப க்ரூஷலாக இருக்க போகுது ஆர்சிபிக்கு. அண்ட் என்னோட டாப் ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட் தான் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி. பட் என்னோட ஐடியாலஜி என்னன்னா, தேவ்தத் படிக்கல் ஓப்பனிங் வித் ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி அட் நம்பர் 3 அண்ட் நம்பர் 4 வில் பி ரஜத் பட்டிதார் அண்ட் நம்பர் 5 வில் பி லியாம் லிவிங்ஸ்டன் அண்ட் நம்பர் 6 வில் பி குருணால் பாண்டியா அண்ட் 7 வில் பி புவனேஸ்வர் குமார் அண்ட் 8 வில் பி யாஷ் தயால் அண்ட் 9 வில் பி ஹேசல்வுட் ஆர் நுவான் துஷாரா பேஸ்ட் ஆன் த அவைலபிலிட்டி பொறுத்து. அண்ட் சுயாஷ் சர்மா, ராசிக் சலாம். ஸோ இதுதான் என்னோடய பிளேயிங் 11 இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, விராட் கோலி 1 downல வந்து அவருக்கு இன்னும் ப்ரெஷர் கம்மியாகும். ஏன்னா பவர் பிளேயில் போகிறப்ப அவர் சீக்கிரமாக ரன்ஸ் அடிக்கணுன்ற ஒரு மோட்டிவேஷனில் வந்து அவர் கண்டிப்பாக விக்கெட்ஸ் லூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா விராட் கோலி வந்து 1 down வரலாம். ஸோ அது ப்ரெஷர் கம்மியாகும். அந்த டாப்பில் வந்து ஃபில் சால்ட், படிக்கல் 2 பேருமே ஃபியர்லெஸ்ஸாக ஆடினாங்கன்னா அடுத்து வர கோலிக்கு வந்து ப்ரெஷரே இருக்காது. ஸோ அவர் பாட்டுக்கு வந்து இன்னிங்ஸை கொண்டு போனாலே போதும். ஸோ இந்த சீசன் அந்த ட்ரை பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்ம தோணுது. அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட ஓப்பனிங் பேர் எப்படி இருக்கும் ஆர்சிபிக்கு இந்த சீசனு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த சீசன் ஆச்சும் ஆர்சிபி வந்து கப் அடிப்பாங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ், மறக்காமல். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் வர்சஸ் கேகேஆர், ஆண்ட்ரே ரசலோட விக்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம் பவுலிங்கில். ஃபஸ்ட் பவுலிங் போட்டாங்கன்னா கேகேஆர் வந்து சீக்கிரமாக அவங்க ஆல் அவுட் எடுக்கணும். அவர் 150க்குள்ளேயாச்சும் அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணால் தான் ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்சை ஜெயிக்க முடியும். ஆர்சிபிக்கு வந்து இந்த சீசன் ரொம்பவே ஒரு முக்கியமான சீசன். பிகாஸ் 18th சீசன் ஃபார் ஆர்சிபி. 18 ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். பிகாஸ் விராட் கோலியோட ஜெர்சி நம்பர் 18 அண்ட் 18th சீசன். ஸோ இந்த 18th சீசனில் ஆர்சிபிக்கு என்ன வரப்போகுது, என்ன ஆக போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு வீக்கான ஏரியானா ஸ்பின் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். ஃபாஸ்ட் பவுலிங் வந்து கன்னாகவே இருக்குது. அண்ட் நுவான் துஷாரா அண்ட் ராசிக் சலாம், இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து டெத் ஓவர்ஸில் யார்க்கர்ஸை நெயில் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பவுலர்ஸ் இருக்கிறனால அது ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்க போகுது ஆர்சிபிக்கு. ஸோ டெத் ஓவர்ஸில் அடி வாங்குறாங்க எப்போவுமே காலங்காலமாக
ஆர்சிபி வந்து டெத் ஓவர்ஸில் என்ன தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி 230 200 அடித்தா கூட அதை கண்டிப்பாக பவுலிங்கில் டபுளாகவே கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து இந்த சீசன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே ஆர்சிபி வந்து வின் பண்ண முடியும் இந்த டோர்னமெண்ட்டை. ஸோ அதுக்கு தான் நுவான் துஷாரா, ராசிக் சலாம் இந்த மாதிரி சூப்பரான டெத் ஓவர் பவுலர்ஸ் இந்த வருஷம் அவங்க வாங்கியிருக்காங்க ஆக்ஷனில். அண்ட் தினேஷ் கார்த்திக் மென்டராக இருக்கார், பேட்டிங் கோச் அண்ட் மென்டர். ஸோ அவரோட இன்புட்ஸ் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆக போகுது அப்படின்னு பார்ப்போம். அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம நெக்ஸ்ட் டீம்ஸ் பற்றி பார்க்கலாம் காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். பாய் காய்ஸ்.